வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட கண்டினியூட்டி வீடியோ 2. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரிப்பன் பார்னா என்ன? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதுல மல்டிபிள் டேப்ஸ் இருக்கு. அத எப்படி பயன்படுத்தி ஸ்லைட கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ரிப்பன் பார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிப்பன் பார் இஸ் நத்திங் பட் ஸோ ஆன் டாப் இஃப் யூ see you will have a multiple tabs. அதாவது ஃபைல் ஆப்ஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஃபைல சேவ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அப்புறமா ஹோம் டேப், இன்சர்ட், டிசைன் அண்ட் தென் டிரான்சிஷன், அனிமேஷன் இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு எம்எஸ் பவர் பாயிண்ட்ல. இத யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்லைட கிரியேட்டிவா, அட்ராக்டிவா நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டேப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். கட், காப்பி, ஃபார்மேட், பெயிண்ட் இதெல்லாமே நான் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நியூ ஸ்லைட், அதாவது ஒரு நியூ ஸ்லைடு வேணும்னா, இப்போ நமக்கு ஒரு ஸ்லைடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு நமக்கு இப்போ வேற மாரி ஏதாச்சும் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் அண்ட் கன்டென்ட். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஒரு டைட்டில் இல்லாம ஒரு பிரசன்டேஷன நம்ம யாருக்குமே பிரசன்ட் பண்ண முடியாது. டைட்டில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரசன்டேஷன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டைட்டில் குடுக்கணும்னா, நான் ஒரு வெல்கம் பண்ணிட்டு ஒரு டைட்டில் குடுத்துடுறேன். குடுத்தாச்சு. ஸோ இதோட கன்டென்ட் இப்போதைக்கு எதுவுமே இல்ல. ஸோ நான் இந்த கன்டென்ட் பாக்ஸ டெலீட் பண்ணிடுறேன். வெல்கம்னு குடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் ஆகட்டும், ஃபாண்ட் ஸ்டைல் ஆகட்டும், எது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எம்எஸ் எக்ஸல் ஆகட்டும், எம்எஸ் வேர்ட் ஆகட்டும், எதை பயன்படுத்தியிருந்தாலும் இதில மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டேப் ஆகட்டும், இன்சர்ட் டேப் ஆகட்டும், இந்த டேப் ஆல்ரெடி அது அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு டைட்டில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்களா, ட்ராப் டவுன் மேல யூ வில் கெட் அ மல்டிபிள் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ். இதுல நமக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபாண்ட்டோட சைஸ இன்கிரீஸ் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஆப்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 44ல இருக்கு. நான் ஒரு 80க்கு கொண்டு போயிடுறேன். இப்போ இஃப் யூ வாண்டட் டூ இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ், இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஏரோ, அப்பர் ஏரோ அண்ட் டவுன் ஏரோ இருக்கு. அப்பர் ஏரோ மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இட் வில் இன்கிரீஸ் த ஃபாண்ட் சைஸ். இஃப் யூ கிளிக் ஆன் த டவுன் ஏரோ, இட் வில் ரெடியூஸ் த ஃபாண்ட் சைஸ். இப்போ இந்த டைட்டில நம்ம மிடில்ல கொண்டு வரணும். அதுக்கு ஆப்ஷன் தான் இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா? சென்டர், கண்ட்ரோல் இ, இதுக்கு ஷார்ட்கட் கீஸ் ஆல்சோ அவைலபிள். இப்போதைக்கு இது டுவார்ட்ஸ் அவர் லெஃப்ட்ல இருக்கு. நமக்கு ரைட்ல வேணும்னா ஆர் இன் மிடில்ல வேணும்னா, ரைட் ஆப்ஷன்னா ரைட் சைட்ல இருக்கிறது, மிடில்னா மிடில் ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இஃப் இந்த ஃபாண்ட்ட நம்ம போல்ட் ஆர் இட்டாலிக், அண்டர்லைன் ஏதாச்சும் பண்ணணும்னா, நமக்கு கீழேயே நெறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. போல்ட் ஆர் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பியும் குடுக்கலாம். இட்டாலிக் பண்ணா கண்ட்ரோல் ஐ குடுக்கலாம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஸ்லைட கொண்டு போலாம் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம ஒன் பை ஒன்னா இன் டெப்த்தா லேர்ன் பண்ணலாம். ஒரு ஆப்ஷனுமே. இப்ப ஏவின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ட்ராப் டவுன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நார்மல்ல இருக்கு. வெரி டைட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸே இல்லாம ரொம்ப கிட்ட கிட்டயா தெரியும். லூஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இட் வில் கிவ் சம் ஸ்பேஸஸ் இன் பிட்வீன். வெரி லூஸ்ன்னு ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் ஈக்குவலா ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். நான் இப்ப நார்மலுக்கே கொண்டு போயிடுறேன். ஏவி. ஸ்மால் ஏ அண்ட் அப்பர் ஏ அண்ட் லோவர் ஏ இருக்கு இல்லைங்களா? அப்பர் கேஸ். இப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு லோவர் கேஸ்ல வேணும்னா, லோவர் கேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் அவைலபிளா இருக்கு ஆப்ஷன். யூ டோன்ட் வாண்ட் டூ டைப். வி ஹேவ் அ இன்பில்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஃபாண்ட்டுக்கு கலர் குடுக்கணும், இல்லாட்டி ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நோ கலர் குடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கலர், நம்ம ஃபாண்ட் கலர் மட்டும் ஏதாச்சும் குடுக்கணும்னு நினைச்சோம்னா, கீழ அந்த அண்டர்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆப்ஷன பயன்படுத்தி நம்ம என்ன கலர் தேவையோ, அந்த கலர் நம்ம டைட்டிலுக்கு குடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, ஃபாண்ட்டோட சைஸ எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி போல்ட், இட்டாலிக் பண்ணலான்றத இப்ப நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது, நம்மளுக்கு சப் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம்ல இதில எஜெண்டாலாம் நம்ம ஏதாச்சும் கவர் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அத எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் சிம்பல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாரி லெஃப்ட், ரைட் அண்ட் தென் அலைன்மென்ட்ஸ் கூட இருக்கு. அலைன்மென்ட்ஸ்க்கு தகுந்தபடி நம்ம ஒரு ஸ்லைட கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஷேப் ஃபில்லாம் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்லயும் இருக்கு. நம்ம அதில இன் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ டூல் பார்ல ஃபர்ஸ்ட் ஹோம் டேப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிறது இன்சர்ட் டேப். இன்சர்ட் டேப்ல தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன் விச் இஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள். இப்ப டேபிள் நம்மளுக்கு ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணும். ஒரு 2 ரோஸ் வேணும். 3 காலம்ஸ் வேணும்னாலும் அவைலபிள். இது பேஸ்ட் ஆன் த கன்டென்ட் நம்ம இந்த டேபிள்ல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும்.
பிக்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆன்லைன்ல ஆகட்டும், இந்த டிவைஸ்ல ஏதாச்சும் பிக்சர் இன்பில்ட்டா ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா, அந்த பிக்சரை நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும் பை யூசிங் த ஆப்ஷன் பிக்சர். ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வி ஹேவ் ஃபோட்டோ ஆல்பம். நெக்ஸ்ட் ஷேப்ஸ், ஐகான்ஸ் இது எல்லாமே இன்செர்ட். அதான் ஒரு இன்செர்ட்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ் ஆகட்டும் ஆர் எல்ஸ் உங்க பிசில ஏதாச்சும் நீங்க சேவ் பண்ணியிருப்பீங்க. அத நீங்க இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இன்செர்ட் பண்ணணும். அந்த மாரியான டைம்ல இன்செர்ட் ஆப்ஷன பயன்படுத்திக்கலாம். ஷேப்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சர்க்கிள், ஓவல், ஸ்மைலி, ஹார்ட் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இன்ஃபோகிராஃபிக் டிசைன்ஸையும் போடலாம். இல்லாட்டி நம்ம ஒரு டைட்டில் ஆகட்டும், ஒரு பாயிண்ட்ஸ்க்கு ஹைலைட் பண்ணி கூட பேச முடியும். நெக்ஸ்ட் வி ஹேவ் த டாப் ஐகான். ஐகான் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டாப்பிக்க பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ்ன்னு போட்டோனே அதோட ரிலேட்டடான ஐகான்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லி இத பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா Q&A கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு இந்த ஐகான யூஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸ்க்கு இந்த ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் அ ஆர்ட் போர்ட், அதாவது ஒரு பார் சார்ட் மாரி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மென்ட்க்கு தகுந்தபடி நம்ம ஐகான்ஸையும் நம்ம இதில இன்சர்ட் பண்ணிக்க முடியும். 3D மாடல், ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இன்ஃபோகிராஃபிக் டிசைன் இன்பில்ட்டா நமக்கு ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட், ப்ராசஸ், சைக்கிள், ஹைரார்கி இந்த மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னா, வி டோன்ட் வாண்ட் டூ நம்ம மேனுவலா பண்ணணுன்றது தேவையில்ல. நம்ம இந்த ஆப்ஷன பயன்படுத்தி எத்தன பாயிண்ட்ஸ் வேணும், எவ்வளோ சார்ட்ஸ் வேணுன்றத நம்ம சூஸ் பண்ணி ஒரு இன்ஃபோகிராஃபிக் டிசைன ஸ்மார்ட் ஆர்ட் மூலியமா கொண்டு வர முடியும். Chart, zoom, link and etc. We have many options in Insert. We'll go through one by one. Next we have draw. Draw வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க வெல்கம் இருக்கு. நிறைய நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரூலர் இருக்கு. நெக்ஸ்ட் லிங்க் ரிப்ளை இதெல்லாமே நம்ம இன் டெப்த்தா கத்துக்க போறோம். எம்எஸ் ஆஃபீஸ்ல இன்பில்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ் தகுந்தபடி இல்லன்னா கூட, நீங்க ஒரு ஸ்லைடுமே கிரியேட்டிவா, ப்ரொஃபஷனலா கொண்டு போணும்னுட்டு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன கிளிக் பண்றேன் பாருங்களேன். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ யூ கேன் சி. நான் கர்சர் இது மேல வச்சாலே அந்த ஸ்லைடு வந்து அதுவே டிஃப்ரெண்ட்டா கிரியேட் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்காவே. சி. இப்போ நெக்ஸ்ட் என்டர் குடுத்தோம்னா, நமக்கு அதே மாரி வியூல நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ டிரான்சிஷன் இந்த டிரான்சிஷன் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டிரான்சிஷன் என்னென்ன? அனிமேஷன்னா என்ன? எப்போ அதை யூஸ் பண்ணணும்? டிரான்சிஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? அனிமேஷன் எப்போ யூஸ் பண்ணணுன்ற ஆப்ஷன் தெரியாது. எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைடுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறதுக்காக டிரான்சிஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்லைடில் வில் ஹேவ் அ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, அந்த பிக்சர்ஸை எப்படி அனிமேஷன் மூலிமா கொண்டு வரலாம்? ஒரு கிளிக் பண்ணோம்னா போதும் அது அனிமேஷன் வரும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம பேசும்போது தான் அந்த பாயிண்ட்ஸ் வரும்னா அனிமேஷன் கொடுத்து நம்ம பேச முடியும். ஸோ இதுதாங்க டிஃப்ரென்சஸ். டிரான்சிஷன் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்காக டிரான்சிஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். வெரஸ் ஃபார் அனிமேஷன் ஒரே ஸ்லைடில் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், பிக்சர் ஆகட்டும், அதுக்கு செப்பரேட்டான அனிமேஷன் நம்ம பேசும்போது கொண்டு வரணும். இல்லாட்டி அதுவே கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொண்டு போகிறதுக்காக தான் அனிமேஷனோட ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ சி டிரான்சிஷன் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும். இப்போ டிரான்சிஷன் மேலே கிளிக் பண்ணால் அந்த ஸ்லைட் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு. அதே மாதிரி தான் எஃபெக்ட் ஆப்ஷன் எப்படி ஃப்ரம் லெஃப்ட்டில் வேணுமா, டாப்பில் வேணுமான்ற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சவுண்ட் ஏதாச்சும் வேணும்னா போட்டுக்கலாம். டியூரேஷன் எங்கே இருக்குது, எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், இல்லை மவுஸ் கிளிக்கு வேணுமா, இல்லை ஆட்டோ வேணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அனிமேஷன். அனிமேஷன் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே அனிமேஷன் ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அனிமேஷன் எனேபிள்டாக இருந்துச்சு. பிகாஸ் அனிமேஷன் இட் இஸ் நாட் ஃபார் த பர்டிகுலர் ஸ்லைட், இட் இஸ் ஃபார் த பர்டிகுலர் கண்டென்ட் ஆர் அ பாயிண்ட்ஸ். ஸோ இஃப் நான் ஒன்ஸ் அது மேலே அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ண உடனே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது அனிமேஷனோட பாயிண்ட்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுகிறபோது ஆடியன்ஸ்க்கு இன்ட்ராக்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ இதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்பசிஸ் இருக்குது, எக்ஸிட் இருக்குது, மோஷன் பாத் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்க போகிறோம். நீங்கள் ஆட் அனிமேஷனில் போனாலுமே அதே ஆப்ஷன்ஸாக கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த ட்ராப் டவுன் மேலே கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் பெயின் இது எதுக்காகனா,
இப்போ இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம அனிமேஷன் குடுத்துருக்கோம். பட் எதுக்கு எந்தெந்த அனிமேஷன் குடுத்துருக்கோம்னு தெரியாது. ஸோ அது மேல கிளிக் பண்ணோம்னா, டுவர்ட்ஸ் அவர் ரைட் இட் வில் ஷோ ஆல் த அனிமேஷன். எந்தெந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம எப்பப்ப அனிமேஷன் குடுத்துருக்கோம், என்ன மாரியான அனிமேஷன் குடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம இதில செக் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்றதுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எடிட் பண்றதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம டிரான்சிஷன்ல பார்த்த மாரி தான் ஸ்டார்ட் இருக்கு, டியூரேஷன், டிலே எல்லாமே இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு டெக்ஸ்ட்ட நம்ம எப்படி கொண்டு போலாம், எப்படி அனிமேஷன்ல கிரியேட்டிவா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல 1, 2, 3 அதாவது எல்லா ஸ்லைடுமே விசிபிளா இருக்கு. வேறஸ் நம்ம ஸ்லைட் ஷோ இப்போ இங்க நமக்கு இங்க கீழ ஒரு பாட்டம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்லைட் ஷோ. ஸோ இது மேல கிளிக் பண்ணோம்னா போதும். ஜஸ்ட் ஹிட் என்டர். அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்லைட் மட்டும் தான் தெரியும். நம்ம ஹிட் என்டர் குடுக்கணும். இல்லாட்டி ஏரோ மார்க் மேல பிரஸ் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்மளால போக முடியும். மறுபடியும் எஸ்கேப் குடுத்தோம்னா, வில் கெட் த சேம் வியூ அஸ் அர்லியர். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்றது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆர் ஃப்ரம் பிகினிங். ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம ஸ்லைட் ஷோவும் கொண்டு போக முடியும். ரெக்கார்ட். ஸோ நம்ம எம்எஸ் எக்ஸல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்ட் த மேக்ரோ, விபிஏ கோடுன்ற மாரி. ஸோ அதே மாரி தான் நமக்கு ரெக்கார்ட் ஆப்ஷனும் இங்க அவைலபிளா இருக்கு. ரிவ்யூ, வியூ, ஹெல்ப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்ப நான் ஏதாச்சும் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணிடுறேன்னு பாருங்களேன். ஷேப் அதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அந்த ஷேப் ஃபார்மேட் எனேபிள் ஆயிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். இப்ப இந்த ஷேப் ஃபார்மேட்ட யூஸ் பண்ணி நானு இதுக்கு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், அவுட்லைன் குடுக்கலாமா, அவுட்லைன் வேண்டாமா, ரிக்வயர்டுக்கு தகுந்தபடி நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கொஸ்டின். அதாவது நம்மளுக்கு ரிப்பன் பார்ல இல்லாத இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஃபார்மேட் ஷேப். அந்த ஆப்ஷன எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அந்த ஆப்ஷன் எங்க எனேபிளா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாரி டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் கன்டென்ட்ட லேர்ன் பண்ண ஒரு சரியான சேனல தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க சந்து அனலிட்டிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.